இப்படிப்பட்ட பாடுகளிலே ஒரு துளியாவது நாம் அனுபவித்தது உண்டா? இன்று நம்மிலே பலர் மிக வசதியான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து வருகிறோம். சமுதாயத்திலும் மிகச்சிறந்த ஒரு நிலையில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கஷ்டப்படுவது என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்காக இத்தனை பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் என்று பவுல் கூறிய அவருடைய வாசகத்தை கற்றுக்கொண்டோம். மேலும் உங்களை குறித்து தேவனுடைய அழைப்பு என்ன என்பதை நீங்கள் சரியாக உணர்ந்திருக்கும் போது நீங்கள் செய்யும் பணியில் விளைவுகள் இருக்கும். நீங்கள் செய்யும் பணியை சிறப்பாக செய்ய முடியும். அந்த பணியில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பவுல் அப்போஸ்தலன் தனது ஊழியத்திற்கு கொரிந்து சபையிலிருந்து காணிக்கைகளை பெற்றுக்கொண்டாரா? பிசாசானவனுக்கும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களா? பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையிலே அவருக்கு இருந்த மிகப்பெரிய கவலை என்ன? விபரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தரையும் கர்த்தருடைய வேதத்தையும் நேசித்து ஆசையோடு கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை குறித்து கொரிந்து பட்டணத்திலே அவரை கேள்வி கேட்ட சிறுபான்மையினருக்கு விளக்கம் கொடுக்கிறார். இறுதியாக நாம் சிந்தித்த பொழுது மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன் என்ற அவருடைய வாசகத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:6. நான் பேச்சிலே கல்லாதவனாயிருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. பவுல் அறிவு நிறைந்தவர் என்றாலும் அவர் எளிய நடைமுறையிலே பேசினார். நம்மிலேயும் பலருடைய வாழ்க்கையிலே எந்த ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமாய் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படியாக நம்மோடு பேசியவர்களை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்கிறது. அறிவிலே சிறந்த மிகவும் படித்த பட்டங்கள் பெற்ற சில ஊழியர்களை விட நாம் புரிந்து கொள்ளும் வகையிலே நமக்கு சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வார்த்தையிலே கடுமையானவராக இருந்தார். அதாவது கொரிந்து மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழி நடையை அவர் பயன்படுத்தினார். என்றாலும் பவுல் அப்போஸ்தலன் அறிவிலே சிறந்தவர். பவுல் அப்போஸ்தலனுடைய கடிதங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது அவருடைய அறிவை நாம் வேறு யாருடனும் ஒப்பிட முடியாது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7 முதல் 9ஆம் வசனம் வரை பாருங்கள். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடிக்கு ஜாக்கிரதையாயிருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாயிருப்பேன். பவுல் அப்போஸ்தலன் தனது ஊழியத்திற்கு கொரிந்து சபை மக்களிடத்திலிருந்து எந்த காணிக்கையையும் பெற்றுக்கொள்ளவில்லை. கூடாரம் செய்யும் பணியிலே அவர் முழு மூச்சோடு இறங்கியிருந்தார். மக்கெதோனியாவிலே உள்ள விசுவாசிகள் தான் ஊழியத்திலே அவருக்கு உதவி செய்தார்கள். இதை குறித்து பிலிப்பியருக்கும் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் கொரிந்து சபை மக்கள் அவருடைய ஊழிய கால செலவிற்கென்று எதையுமே கொடுக்கவில்லை. அவர் குறிப்பிடத்தக்க ஒரு அப்போஸ்தலனாக தன் சொந்த கரங்களினாலே வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்தார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அகாயா நாட்டின் திசைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னிலுள்ள கிறிஸ்துவனுடைய சத்தியத்தை கொண்டு சொல்லுகிறேன். இப்படி சொல்ல வேண்டியது என்ன? நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ? தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி
நான் செய்வதையே இன்னும் செய்வேன். தான் ஒரு அப்போஸ்தலன் என்பது உண்மையாக இருக்கிறபடியினாலே அதை குறித்து பெருமைப்படுகிறார் என்றும், அவர்களை குறித்து வைராக்கியம் கொண்டிருப்பதனாலும், அவரை குறித்த பயம் அவர்களுக்கு இருந்தபடியினாலும் இவற்றை அவர் எழுதுகிறார். அப்பல்லோ மற்ற ஊழியர்கள் பவுலப்போஸ்தலனை விட சிறப்பான பேச்சு திறமை உடையவராக இருந்திருக்கலாம். ஆனால் பவுலப்போஸ்தலனைப் போல தங்களுடைய கரங்களினாலே வேலை செய்து கொண்டே யாரும் ஊழியத்தை செய்யவில்லை. மற்றவர்களோடு இங்கே ஒப்பிட்டு பேசுவது முக்கியமான காரியமல்ல. பவுலப்போஸ்தலன் தானே கூடாரம் செய்யும் தொழிலை செய்து கொண்டுதான் பணி செய்தார். தொடர்ந்து மக்களுடைய கரத்திலே அவர் ஊதியம் வாங்கவில்லை. இவ்வாறு அவர் செய்ததினாலே அவர் அப்போஸ்தலர் அல்ல என்று கூற முடியாது. 2 கொரிந்தியர் 11 13-14 வசனங்களை கவனியுங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. உண்மையாகவே அப்போஸ்தலர் அல்லாத பலரும் அந்நாட்களிலே தங்களை ஒரு அப்போஸ்தலரைப் போல காட்டிக்கொள்ள முயற்சித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒளியின் வேஷத்தை தரித்த பிசாசின் கள்ள அப்போஸ்தலர்களாக இருந்தார்கள். அந்நாட்களிலேயும் இந்நாட்களைப் போல பிசாசானவன் என்றால் கருப்பாக இருப்பான், அவனுக்கு கொம்பு இருக்கும், வால் இருக்கும், நகம் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் கிரேக்க நம்பிக்கையிலிருந்து உருவானவை. கிரேக்க தெய்வங்களிலே ஒன்று பாதி மனிதனாகவும் பாதி மிருகமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவனே ஒரு ஒளியின் தூதன். உங்கள் முன்னாலே அவன் காட்சி கொடுக்க விரும்புவான் என்றால் மிக மிக அழகானவனாகவும் கவர்ச்சிகரமான தோற்றத்துடனும் தான் உங்களுக்கு அவன் காட்சி கொடுப்பான். இப்பொழுது இந்த காரியங்களிலிருந்து தனது முடிவுரையை சொல்கிறார். வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11-15. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாயிருக்கும். இங்கே நம்மை பயமுறுத்தும் ஒரு வாக்கியம் என்னவென்றால், பிசாசானவனுக்கும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பிசாசானவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்வது போல அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரரின் வேஷத்தை தரித்து கொண்டுள்ளாயிருப்பார்கள். அவர்களிடத்திலே கவர்ச்சி உண்டு. இன்றைக்கும் ஒளியின் தூதரின் ஊழியக்காரர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தங்களை குறித்தே பெருமையான காரியங்களை பேசுவார்கள், தங்களை தாங்களே மகிமைப்படுத்த முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிக்கிறார்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நற்செய்தியையும் தவிர மற்றொரு காரியத்தையும் அவர்கள் பிரசங்கிக்க முயற்சிக்கிறார்களா என்பதை புரிந்து கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 11 வசனங்கள். பின்னும் நான் சொல்கிறேன், ஒருவனும் என்னை புத்தியீனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியீனனைப் போலாகிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி நான் சொல்கிறது கர்த்தருக்கேற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்தியீனனைப் போல சொல்கிறேன். அவர் தன்னுடைய புத்தியீனத்திலே தொடர வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது தன்னில் தானே மேன்மை பாராட்டும் பொழுது புத்தியீனனைப் போல இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், தான் சொல்லுகிற காரியங்களை கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும்படி தைரியத்தினாலே சொல்வது புத்தியீனமான காரியம் என்பதை குறிப்பிடுகிறார். வசனங்கள் 18-19 அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டி கொள்ளுகையில் நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. மேலும் வேடிக்கையாக இன்னும் சில காரியங்களை இங்கே குறிப்பிடுகிறார். கவனியுங்கள். வசனம் 20. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. இங்கே மிக உறுதியான ஆதாரத்தை சொல்கிறார். எந்த ஒரு மனிதனும் அவரிடத்திலே வந்து அவர்களை கற்பனையின் அடிமைத்தனத்தின் கீழே வைக்க முடியும். அவர்களிடத்திலே பணம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ள முடியும், தங்களை தாங்களே உயர்த்த முடியும், அவர்கள் முகத்திலே அறையவும் முடியும். ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் அவர்கள் சகித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் எந்த கள்ள அப்போஸ்தலர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இருந்தார்கள். தொடர்ந்து வருகிற பகுதியிலே சுவிசேஷத்தின் உண்மை உள்ள ஊழியக்காரராக தன்னை குறித்த விவரங்களை பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 11 21-22 வசனங்கள். நாங்கள் பலவீனரானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாயிருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாயிருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன்.
அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். இங்கே அவர் சொல்வது என்ன? என்னுடைய வம்சாவளியை நான் நிரூபிக்க முடியும். அவர் யார் என்பதை குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. வசனங்கள் 23, 24 பாருங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஒரு மனிதனை கொல்வதற்கு பதிலாக 39 அடிக்கும் ஒரு அடிமுறையை அந்நாட்களிலே கையாண்டிருக்கிறார்கள். வலதுபுறம் 13 அடி, இடதுபுறம் 13 அடி, முதுகிலே 13 அடிகள். இப்படி அவர் 5 முறை அடிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்கிறார் கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 11, 25 முதல் 27 வரை. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இப்படிப்பட்ட பாடுகளிலே ஒரு சிறு துளியாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா? இன்று நம்மிலே பலர் மிக வசதியான சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். சமுதாயத்திலே சிறந்த ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கஷ்டப்படுவது என்றால் என்ன என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காக இத்தனை பாடுகளையும் கஷ்டங்களையும் தம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். வசனம் 28. இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருந்த கவலை இருந்தது. திருச்சபையிலே உண்மையான ஊழியராக இருக்கிறவர்கள் தங்கள் திருச்சபையை குறித்த பாரத்தை சுமக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக தான் யார் என்பதை ஒரு அறிக்கையைப் போல சமர்ப்பிக்கிறார். 2 கொரிந்தியர் 11, 29 முதல் 31 வரை வாசிக்கிறேன். ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் பொய் சொல்லுகிறதில்லை என்று அறிவார். வசனங்கள் 32, 33. தமஸ்கு பட்டணத்து அரேத்தா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டுமென்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிலிருந்து மதில் வழியாய் இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன். ஒரு கோட்டையின் மதிலிலிருந்து கூடையிலே வைக்கப்பட்டு தப்பிச் செல்வதென்றால் எத்தனை பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்பதை எண்ணி பாருங்கள். இன்று ஊழியக்காரர்கள் எந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றாலும் சிறந்த வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. தங்க வசதியான இடங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அன்று பவுலுடைய வாழ்க்கையிலே உயிருக்கு பணயம் வைத்தவர்களிடத்திலிருந்து அவர் தப்பிச் செல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களும் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகளை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. மீண்டுமாக இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். நாம் வெட்கத்திலே தலை குறிந்தவராக, ஆண்டவரே, நான் இன்னமும் அதிகமாக உமக்கு உண்மையுள்ளவனாக இருக்க எனக்கு உதவி செய்யும். என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நான் உண்மையுள்ளவனாக இருக்க நீரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கவே அது நம்மை வழிநடத்தும். இப்பொழுது நாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். வானுலக பிரயாணங்களை குறித்து இன்று அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். 1960, 70 ஆண்டுகளிலே அநேகர் விண்ணிலே பிரயாணம் செய்தார்கள். மனிதன் சந்திரனிலே போய் இறங்கினான். வானமண்டலத்தின் அளவை பார்க்கும் பொழுது அது மிக அதிகமான தூரமில்லை. அது தூரமான பயணமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் தூரங்களை கணக்கிடும் பொழுது அது தூரம் அல்ல. வேத புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3 பேர்தான் வெளி உலகத்திற்கு சென்று திரும்பினவர்கள் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட யாரையும் நாம் பார்க்க முடிகிறதில்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஏனோக்கை குறித்து என்ன, எலியாவை குறித்து என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று நான் எண்ணுகிறதில்லை. அதாவது யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னார்.
ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நான் நினைத்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லலாம். ஆனால் பூமிக்கு மேலே உள்ள பகுதியிலே 3 வானங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் காணும் வானத்திலே தான் பறவைகள் பறக்கின்றன. 2வது வானத்திலே தான் நட்சத்திரங்களும் மற்ற கிரகங்களும் இருக்கின்றன. 3வது வானம்தான் தேவன் இருக்கும் ஸ்தலம். இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது மிக தெளிவாக பரலோகத்திற்கு யாரும் ஏறி இருக்கவில்லை என்று கூறியிருக்கிறார். எனவே அவரை நாம் நம்பலாம். மனுஷகுமாரனே பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். பரலோகத்திற்கு சென்று திரும்பிய மேலும் 2 பேரை குறித்தும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பத்மு தீவிலே யோவான் இருந்தபொழுது பரலோக காட்சியை கண்டார். தான் கண்டவைகளை குறித்தும் கேட்டவைகளை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய அரியணை இருக்கும் 3வது வானத்திற்கு அவர் சென்றார் என்று சொல்லலாம். கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அடுத்த மனிதர்தான் பவுல் அப்போஸ்தலன். இதை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே அவர் கூறுகிறார். எனவே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 உண்டு. ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, சரீரத்திலே வெளிப்பட்ட தேவன். அவரே பரலோகத்தை குறித்த அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்றாலும் அவர் பரலோகத்தை குறித்த குறைவான காரியங்களையே வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவானும் மிக அதிகமாக கூறவில்லை. பவுல் அப்போஸ்தலன் 3வது வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற சத்தியத்தை தவிர வேறு எதையுமே அவர் வெளிப்படுத்தவில்லை. தனது அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் உரைக்கும்படியாகத்தான் இந்த தனது அனுபவத்தை குறித்தும் அவர் கூறுகிறாரே ஒழிய மற்றபடி இதையும் அவர் கூறியிருக்க மாட்டார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக எத்தனை பாடுபட்டார் என்ற எல்லா விபரங்களையும் தெளிவாக கூறினார். அவற்றிலே எந்த ஒரு மகிமையும் இல்லை. எந்த ஒரு மனிதனும் பவுல் அப்போஸ்தலனை விட நான் அதிகமாக கஷ்டப்பட்டேன் என்று சொல்லவே முடியாது. தூய ஆவியானவர் இதை எழுதி வைத்திருக்கிறார் என்று எண்ணுகிறேன். பொதுவாகவே நாம் பாடல் பாடும்பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். பல வேளைகளிலே யாரோ பலவிதமான பாடுகள் நெருக்கங்கள் வழியாக வந்தவர்கள் எழுதிய பாடல்களை நம்முடைய பாடல்களைப் போல நாம் பாடுகிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மகிமைப்படுத்தப்பட வேண்டியவராய் இருக்கிறார். இன்று பலர் தங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அற்புதமான மனம் திரும்புதலின் அனுபவங்களை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் சாதாரண மனம் திரும்புதலை குறித்து நாம் அதிகமாக கேள்விப்படுகிறதில்லை. யார் சாட்சி கூறினாலும் நாம் கவனித்து கேட்க வேண்டியது அந்த சாட்சியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறார்கள் என்பதுதான். பலமுறை சாட்சி கூறுகிறவர்கள் தங்களை குறித்தும் தங்கள் பாவ வாழ்க்கை குறித்தும் மிக அதிகமாக பேசுவார்கள். இப்பொழுது குறிப்பிடத்தக்க விதத்திலே தாங்கள் மாறிவிட்டதாகத்தான் சொல்வார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக குறைவாகவே பேசுவார்கள். சில வேளைகளிலே உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவையா இல்லையா என்ற எண்ணம் கூட நமக்கு வந்துவிடும். சாட்சி நேரங்களிலே மிக குறைவாகவே இயேசுவின் நாமம் பயன்படுத்தப்படுகிறது, அல்லது அவருக்கு கனமும் மகிமையும் மிக குறைவாகவே கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. ஒரு சகோதரன் எழுதிய கடிதத்திலே தனது ஆலய குழுவிலே பல ஆண்டுகளாக பணி செய்திருந்தாலும் 6 மாத காலமாக கர்த்தருடைய வசனத்தை கருத்தோடு கற்றுக்கொண்ட பொழுது தனது வாழ்க்கை மிக அதிகமாக மாற்றம் பெற்றது என்று எழுதியிருக்கிறார். இப்பொழுது மேலும் மேலும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அதுதான் மிக முக்கியமானது. கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை சொன்ன பவுல் அவர் கண்ட தரிசனத்தை குறித்தும் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை குறித்தும் மிக குறைவாகவே அவர் பேசுகிறார். தமஸ்குவிற்கு செல்லும் சாலையிலே பவுல் இயேசுவை சந்தித்தார் என்பதை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவங்களை குறித்து அவர் குறைவாக பேசினார். அதுபோன்ற மற்றொரு அனுபவத்தை இப்பொழுது சொல்லுகிறார். இதை குறித்து நாம் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே விவரமாக சிந்திப்போம். என்று கேட்ட கர்த்தருடைய வார்த்தையிலே பவுல் சொல்ல விளைவதென்ன? அவரை அப்போஸ்தலர் அல்ல என்று சொல்லுகிறவர்களுக்கு எப்படி தான் ஒரு அப்போஸ்தலன் என்பதை விவரிக்கும்படியாக, தெளிவுபடுத்தும்படியாக அவர் பேசினார். சில வேளைகளிலே அவருடைய வார்த்தை புத்தியீனமானவர்கள் பேசுவது போல தெரிந்தாலும் அதை குறித்து அவர் தயங்கவில்லை. ஆனால் எந்த ஒரு இடத்திலேயும் தன்னை மற்றவர்கள் பெரிதான ஒரு மனிதனாக எண்ண வேண்டும் என்பதற்காக
அவர் எதையுமே பேசவில்லை. இருக்கும் வண்ணமாக தன்னை குறித்து பேசினார். பொதுவாக நம்மை குறித்து நாம் பேசும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களே நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம் இல்லையா? ஆனால் பவுல் ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தருக்காகப்பட்ட பாடுகளையும் வேதனைகளையுமே கூறினார். அவரை குறித்து மற்றவர்கள் பெருமையாக எண்ண வேண்டும் என்பதற்காக அல்ல, அவரை கிறிஸ்துவின் ஊழியக்காரராக விசுவாசியாதவர்களும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு பேசினார். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் உண்மையான ஊழியக்காரர்களையும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்ட ஊழியக்காரர்களையும் இனம் கண்டுகொள்ளும் ஞானம் நமக்கு தேவை. உண்மையான ஊழியர்கள் எப்பொழுதுமே தங்களை குறித்த பெருமையான காரியங்களை அல்ல, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதையே பேசுவார்கள். தங்களுக்கல்ல, கர்த்தருக்கே மகிமை கொண்டு வரும் காரியங்களை மட்டுமே பிரசங்கிப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் வார்த்தையினாலோ வாழ்க்கையினாலோ தாங்கள் எழுதும் எழுத்துக்களிலேயோ ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே தேவன் விரும்புகிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலங்களிலேயும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை நாங்கள் இனம் கண்டுகொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். உண்மையான ஊழியர்களை நாங்கள் மதிக்கவும் அவர்கள் மூலமாக நீர் சொல்லும் காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியவும் ஞான இருதயத்தை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு வருகிற எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மூலமாகவும் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே, வார்த்தையிலே, அவர்கள் எழுதும் ஒவ்வொரு எழுத்துக்களிலேயும் உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காக யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டார். அதாவது வலது புறம் 13 அடிகள், இடதுபுறம் 13 அடிகள், முதுகிலே 13 அடிகள். பொதுவாக நம்மை குறித்து நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்கிறோம். ஆனால் பவுல் ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தருக்காகப்பட்ட பாடுகளையும் வேதனைகளையுமே கூறினார். இன்று ஊழியர்கள் எந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு சென்றாலும் சிறந்த வரவேற்பு கொடுக்கப்படுகிறது, தங்க வசதியான இடம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அன்று பவுலுடைய வாழ்க்கையிலே உயிருக்கு பணயம் வைத்தவர்களிடத்திலிருந்து அவர் தப்பி செல்ல வேண்டியதாய் இருந்தது. இன்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவே தேவன் விரும்புகிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். லூக்கா 1:45.